அனுபவமிக்க ஒரு தலைவர் ஒரு கருத்தை முன்னெடுக்க வைக்கும் பொழுது அவருக்கு பின்னணி வருவதை அவர் மகிழ்ச்சி என்று சொல்கிறார் என்றால் அதன் பின்னணி என்ன என்பதை காலம் உங்களுக்கு உணர்த்தும். நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவில் நீங்க அனுபவமிக்க ஒரு தலைவர் ஒரு கருத்தை முன்னெடுக்க வைக்கும் பொழுது அவருக்கு பின்னணி வருவதை அவர் மகிழ்ச்சி என்று சொல்கிறார் என்றால் அதன் பின்னணி என்ன என்பதை காலம் உங்களுக்கு உணர்த்தும். நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவில் நீங்க நடவடிக்கைக்குள்ளான செங்கோட்டையன் மகிழ்ச்சி என்று தெரிவித்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று டிடிவி தினகரன் சூசகமாக ஒரு செய்தியை கூறியிருக்கிறார். இது சம்பந்தமாக பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தற்போது பேட்டி அளித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். டிடிவி ஓபிஎஸ் ரெண்டு பேரும் விலகி போனவங்களா கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லி அதிமுக சொல்லியிருக்காங்க. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி தெளிவா போகணுன்றதுக்காக நீங்க டிடிவி வெளியேறினதா ஒரு தகவல் இருக்கு. நாங்க எப்படி வெளியேற்ற முடியும்? அவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு. அவர் கட்சி நம்ம எப்படி வெளியே போக சொல்ல முடியும்? நாங்கள் இன்னைக்கு அவர் மேல மரியாதை வச்சிருக்கிறோம். இப்பவும் நான் சொல்றேன், எல்லாரும் ஒன்னா வந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும். திமுக வீழ்த்த வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா அவங்க அவருடைய விருப்பம் அது. ஆனால் திமுகவை வீழ்த்தணும்னு சொன்னால் எல்லாரும் ஒன்று சேரணும். இன்னைக்கும் சொல்றேன், ஆரம்ப காலத்திலிருந்து நான் தலைவர் பதவி ஏற்ற நாளிலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நான் தலைவராகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும்போது இன்றைக்கு இருக்கிற அண்ணன் சேலஞ்சர் துறை எம்எல்ஏ எங்கே இருக்காரு அவருக்கும் நல்லா தெரியும். அன்னைக்கே நான் கூட்டணி வேணும், திரு டிடிவி கூட்டணி வேணும்னு அன்றையிலிருந்து இன்ற வரை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அமித்ஷா அதிமுக ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணாரு, ஆனா அந்த முயற்சி கைகூட நம்பிக்கை தான். ஆனா அது நடக்காதனால கூட்டணி வெளியேறி அது அவருடைய சொந்த கருத்தா இருக்கும். அதுக்கு எப்படி மாண்பு உள்துறை அமைச்சர் எப்படி அதை கருத்தில் எடுக்க முடியும்? நீங்க மாண்பு உள்துறை அமைச்சர் அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லையே. பிறகு எப்படி அந்த கருத்தை நீங்க சொன்னது மாதிரி எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, உள்துறை அமைச்சரால் முடியாது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சரை நீங்க வம்புக்கு இழுக்கிறீங்களே. ஏன் உள்துறை அமைச்சரை வம்புக்கு இழுத்தா அவருடைய அது தேவையில்லாத விஷயம் தானே அது. எனக்கு எப்பொழுது சார் ஒருத்தர் திட்டுறாருனாக்கி அதுக்கு நீங்க எப்படி காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி இருக்கு. நீங்க அது எனக்கு நான் என்ன சொல்ல முடியும்? நான் அவர்கிட்ட எங்கேயும் யார்கிட்டயுமே நடந்து கொண்டது கிடையாது. வந்த உடனே உங்களுக்கு எல்லாம் வாங்க வணக்கம் தான் சொல்லிட்டு இருக்கேன். போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போறேன். சார் துக்குடா கட்சி நம்ம யாரையுமே நினைக்க முடியாது. அப்படின்னா நாங்க எது கூட்டணி சேரணும் சொல்றோம்? என்னைக்குமே அவர் ஒரு சதவீதம் வச்சிருக்காரா 2% வச்சிருக்காராங்கிறது முக்கியம் இல்லை. என்னுடைய நோக்கம் தனிப்பட்ட முறையில் நான் சொல்றேன், அதாவது எல்லாரும் ஒன்னா சேரணும், திமுக வேண்டாம்னு நினைக்கிறத மாதிரி எண்ணங்கள் இருந்தா அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது என்ன பொறுத்த எல்லாரும் ஒன்னு சேரணும் சார். எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாதான் திமுக வீழ்த்தணும் சார். அது அவருடைய கட்சி. உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கு, அது நான் எப்படி தலையிட முடியும்? அதாவது சார் நீங்க சொல்லுது எனக்கு புரியவில்லை. எனக்கு எப்படின்னா அது அவங்களுடைய சார் அது அவருடைய கட்சி பிரச்சனைன்னு சொன்னா மறுபடியும் அதே நீங்க திரும்பி ரிப்பீட் பண்றீங்க. ஏற்கனவே பிரிஞ்சிருந்தவங்க ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா இந்த கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு நிறைய பாடுபட்டாருன்னு சொல்லி ஓபிஎஸ் வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு. அது எனக்கு தெரியாது. அவரும் மாநில உள்துறை அமைச்சர் என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. இல்ல அதாவது எனக்கு புரியல. அது நீங்க கேட்கிற கேள்வினா ஒருதலை பட்சமா கேட்கறீங்க. அப்படி பண்ண முடியாது. ஒரு கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் அதாவது அதனுடைய கருத்து சொல்ல முடியாது. இப்போ அதனுடைய கருத்து அவருடைய கருத்தை சொல்ல முடியாது. என்னுடைய கருத்தை உங்க மீது நான் திணிக்க முடியாது. அது எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். ஆனால் அவர் வந்தால் நல்லது.
அவர்கள் வந்தால் மாநில தலைமை சார்பில் அவங்களுக்கு எந்த அழைப்பு கொடுக்க மாட்டீங்க? இல்ல, வர வேண்டும் தான் சொல்றேன். வர வர வேண்டும். வேண்டும்ன்ற ஒரு கருத்தை வந்து நீங்க வெளியே சொல்றீங்க, ஊடகத்தில் சொல்றீங்க. அதே வந்து தனிப்பட்ட முறையில அந்த கட்சிகளுக்கு அழைப்பு கொடுப்பீங்களா? என்ன தனிப்பட்ட முறையில் சொல்றேன், இந்த கூட்டத்திலே சொல்றேன். திமுக வர வேண்டாம், அவங்க என்ன இருந்தால் அவர்கள் வர வேண்டும். இங்கே நான் வரவேற்கிறேன். சார், என்டிஏ கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும் சொன்னீங்க. ஆனா வந்து இருந்த 2 கட்சிகள் வந்து வெளியேறி இன்னும் 8 மாசம் இருக்க தேர்தலுக்கு ஏன் அவசரப்படுறீங்க எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் தானே சார்? அதெல்லாம் வரும் சார். நீங்க எதிர்கட்சி விமர்சனத்தை தாங்கினா தானே சார் வளர முடியும். பழுத்து மரம் தானே சார் கல்லறி படும். ஏன்னா இவங்க ஒருங்கிணைந்த ஒரு 3-4 வரட்டும் 7 மாசம் இருக்கு. 2 கட்சிகள் வெளியே இன்னும் உங்களுக்கு 7 மாசம் இருக்கு சார். ரொம்ப அவசரப்படாதீங்க நீங்க. என்டிஏ கூட்டணிக்கு முன்னாடியே வந்து ஓபிஎஸும் டிடிவி தினகரன் தான். இப்ப வந்து அதிமுக வந்து அவங்க 2 பேரும் வெளியே இல்ல அரசியல்